Hello friends, in the video statistically type, dynamically type அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ statistically type அப்படின்றது வேரியபிள் எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப்போட பவுண்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ப்ரோக்ராமிங்கில் ஒன்ஸ் ஒரு வேரியபிளோட டேட்டா டைப் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த டேட்டா டைப் சேஞ்ச் பண்ண முடியாது, பட் அந்த வேரியபிளுக்கான வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா C++, ஜாவா லாங்குவேஜ். அண்ட் டைனாமிக்லி டைப் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு டேட்டா டைப்போட பவுண்ட் பண்ணி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால நீங்கள் ஒரு டேட்டா டைப்பை எப்போ வேணாலும் மாற்றிக்க முடியும் உங்களோட ப்ரோக்ராமில். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஸோ C++, ஜாவா இந்த லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட டேட்டா டைப், ஸோ இன்ட் அப்படி ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட வேரியபிள் நேம் வேல்யூ கொடுப்பாங்க. பட் அதுவே டைனாமிக் டைப்பில் அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது, டேரெக்டாக வேரியபிள் நேம் அதோட வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டைப் அண்ட் டைனாமிக்லி டைப். இந்த இன்ஃபோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்